தொப்பை அப்பனை தொப்பை அப்பனை தொழவினை அருமே. துளவினை அருமே. திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும். மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம். தெய்வ நிலையை அடையலாம். எனவே எனவே வள்ளுவர் வகுத்த வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம். அறநெறியில் வாழ்வோம். குறள் நெறி போற்றி குறள் நெறி போற்றி குவலயம் காப்போம். குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். சரி, இப்ப நாங்கள் இன்றைக்கு புகழ் அதிகாரம் என்ன? சரி, அதுல எத்தனை வரையும் பார்த்துட்டோம்? 4 வரையும் பார்த்துட்டோம். 4 வரையும். அதுல 2க்கு கருது அப்படியா? சரி, அதை அப்ப முதலாவது 2வது குறள் இந்த கருத்து உங்களுக்கு தெரியும். மூன்றாவது என்ன சொல்லப்படுது? ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில். 2வது விளங்கிச்சோ? ஒன்றாக உலகத்து உயர்ந்த பொருள் எல்லாம் என்றால் என்ன? உயர்ந்த பொருள்கள் இருக்கு உலகத்தில் எங்களுக்கு. சரியோ? என்னென்ன உயர்ந்த பொருட்கள் சொல்லுங்க பார்ப்போம். உதாரணத்துக்கு உண்டாவது சொல்லுங்க. கல்வி அது உயர்ந்த பொருள். என்ன? பணம், செல்வம் உயர்ந்த பொருள். சரியோ? நற்பண்புகள் உயர்ந்த பொருள். சரியோ? அப்படி எல்லா நல்ல நல்ல பண்புகள் எல்லாம் உயர்ந்த பொருள். உங்களுக்கு தேவையான உயர்ந்த பொருட்கள். அந்த பொருட்கள் எல்லாவற்றுக்குள்ளேயும் ஒன்றாக நிற்பது எது? ஒன்றாக நிற்பது என்றால் என்ன? ஒன்றாக நிற்பது என்றால் முதலாவதாக நிற்பது எது? புகழ். ஏன் புகழ்? நீங்க ஈதல் செய்தாலும் உங்களுக்கு என்ன வருது? நீங்க நல்ல பிள்ளையா வாழ்ந்தாலும் என்ன உங்களுக்கு வருது? அப்ப நீங்க நல்ல பிள்ளையா இருக்கிறது உயர்ந்த பொருள், ஈதல் செய்கிறது உயர்ந்த பொருள். ஆனால் இது 2ஆலும் உங்களுக்கு வர்றது புகழ். அப்ப தனிய 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 பார்த்தால் எல்லாம் போய் சேர்ற இடம் இது புகழ். அதால அதுதான் பெஸ்ட் இந்த வேர்ல்ட். அத ஒன்றாக உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் பொன்றாது நிற்பது ஒன்று இல். என்றால் என்ன? பொன்றாது என்றால் என்ன? அழியாமல். சரி, பொன்றும் காலத்தில் பொன்றா துணை என்று சொல்லி படிச்சிருக்கோம். இது ஒரு பொருள். அறமா வாழ்றது பொன்றும் காலத்துல பொன்றா துணியா இருக்கும் ஒரு பொருள்ல படிச்சினாங்க. சரி, இல்லைன்னு சொன்னாலும் படிச்சிருப்பீங்களே நினைக்கிறேன். சரியோ? என்னது? அரண் வலியுறுத்தல்ல படிச்சிருக்கிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருக்காரு. அரண் வலியுறுத்தல் எத்தனையாவது அதிகாரமா? அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்ற அது பொன்றுங்கால் பொன்றா துணை என்று படிச்சிருக்கோம். அரண் வலியுறுத்தல் படிச்சிருந்தீங்களோ? படிக்கலையா? அதை மிஸ் பண்ணிட்டோமோ? ஓகே.
அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்ற அது ஒன்றுங்கால் ஒன்றா துணை. நீங்க அண்டைக்கண்டைக்கு செய்கிறேன்னு சொல்லி போட்டு அறம் செய்யாம இருக்கக்கூடாது. அது என்ன சொல்லும்? பொன்றுங்கால் என்றால் நாங்கள் அழிகிற காலத்துல, என்றால் வயது போன காலத்தில, அழிகிற காலத்தில பொன்றா துணை என்று சொல்லி சொன்னால் என்ன? அழியாத துணையாக வந்து எங்களுக்கு உதவும். எது? அறம். அறம் நாங்க செய்தால், அறத்தோடு வாழ்ந்தால், பொன்றும் காலத்திலே எங்களுக்கு அது எப்படி இருக்கும்? பொன்றாத துணையாக நிற்கும். நீங்க அந்த சொல்ல சொல்லலாம். பொன்றும் என்றால் என்ன? திரும்ப இப்ப சொல்லுங்க. பொன்றும் என்றால் என்ன? அழியும். 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 பொன்றாதது என்றால் எது? அழியாது. 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 அழியும். அப்ப எங்களுக்கு பொன்றா துணையாக நிற்பது எது? அறம். அறம். இப்ப விளங்கியிருக்கோம். இம்மாதிரி இந்த திருக்குறள் லாங்குவேஜ் கதைக்கு போடுவோம். உங்களுக்கு தெரியும். இப்ப கொஞ்சம் விளங்குது என்ன? டீச்சர். அப்ப நாங்கள் பொன்றும் காலம் எது? பொன்றும் என்றால் என்ன? அழியும். அப்ப இது வந்து இந்த உடம்பு ஊக்கி ஏலா. வயது போன காலம். ம். ஆ? ஒரு தாத்தா அது பூட்டன் பூட்டி யாரா பார்த்திருப்பீங்களா? வயது போனவை தோள்கள் எல்லாம் சுருங்கி. டீச்சர். அவன் உடல் பொன்றும் காலம். சரியோ? அந்த நேரத்தில அவைக்கு எது உதவியா இருக்கும்? அறம். பொன்றாத துணையாக இருக்கிறது எது? அறம். அதைத்தான் அதுல சொல்லப்படுது. சரியோ? அப்ப அதை நாங்க அப்ப திருப்பி அப்ப அறம் படிக்கல. அறம் வலியுறுத்து. இல்ல டீச்சர். ஓகே. அது கட்டாயம் படிக்குவோம். சரியோ? அப்ப இப்ப விளங்கிட்டு பொன்றாது என்றால் என்ன? அழியாது. அழியாது நிற்பது ஒன்று இல்லை. சரியோ? இப்ப திருப்பி சொல்லுங்க கேளுங்கோ. ஒன்றா உலகத்து உயர்ந்த பொருள் அல்ல, உயர்ந்த புகழ் அல்ல. ஒன்றா திருப்பி சொல்லுங்க. ஒன்றாக உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல். நிற்பதொன்றில். நிப்பாட்டாதீங்க. நிற்பது ஒன்று இல்லை. அப்ப நிற்பதொன்று அல்லது நீங்க எப்படி சொல்லுங்க? நிற்பதொன்று. நிற்பதொன்றில் அல்லதுங்க நீங்க எப்படி சொல்லலாம்? நிற்பதொன்றில். ஒன்றாக உலகத்து உயர்ந்த ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல். நிற்பதொன்றில். நீங்க அப்படியே சேர்த்து சொல்லலாம். நிற்பதொன்றுமே இல்லை. பொன்றாது நிற்பதொன்றில். இப்ப உங்களுக்கு கருத்து விளங்கினோடனே அதை நீங்க சொல்லக்கூடியதா இருக்கு. நான் பார்த்தேன் அதுல சொல்லிக்க நீங்க நிற்பதும் ஏதோ அந்த விளங்கையில் என்ன விளங்கிச்சு நீங்க சொன்ன விதத்துல விளங்கிச்சு. இப்ப விளங்கினோடனே சரியா சொல்றீங்க. அப்ப என்ன சொல்லப்படுது? ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழெல்லாம். அப்ப எல்லா பொருள்களுக்குள்ளேயும் இது உயர்ந்ததாக இருக்கிறது புகழ். அப்ப ஒன்றாக இல்ல ஒன்றா என்றால் எப்பறமே என்னது? ஒன்றா உலகத்து அங்க துக்கா சொல்லுவாங்க. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் போன்றது நிற்பதொன்றில். அழியா பொன்றா நிற்பதொன்றில். ஓகே. சாரஜன் சொல்லுங்க. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில். அதாவது நிற்பதொன்றில் அத சேர்க்கிறோம் என்ன? இந்த லியசோன் மாதிரி. இன்னும் வேற ஒரு ஆள் சொல்ல போறீங்களோ? சொல்லுங்க அப்போ. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில். என்ன கருத்து? உயர்ந்த புகழ் அல்லாமல் உயர்ந்தது உலகத்தில் உயர்ந்தது எது? புகழ். அது தான் அழியாமல் உலகத்தில இருக்கு. ஏன் நாங்க படிச்சாங்களோ நீங்கள் நல்லதை செய்தால் என்ன என்ன பேரு சொல்லுங்க. ஒவ்வொரு குரல்லையும் என்னென்ன சொன்னது உங்களுக்கு? பயனில்லாதது சொல்லாமல் இருந்தீங்கள் என்றால், செய்தி நன்றி மறக்காமல் இருந்தீங்கள் என்றால்,
பொறாம கொள்ளாம இருந்தீங்க என்றால் எல்லாம் உங்களுக்கு கடைசியில என்னத்தை தருது? உங்களுக்கு புகழை தரும். புகழைத்தான் தருது. சரியோ? ஆனபடியால் அந்த புகழ் எப்பவும் அழியாமல் இருக்கக்கூடியது வேற ஒன்றுமே இல்லை. நாங்கள் இந்த உடம்பு அழிந்தாலும் நிலைச்சிருக்கிறது எது? புகழ். இப்ப ஒரு ஆள் மேல போட்டாருன்னா யோசிப்பாங்க, திருவள்ளுவர் இப்ப அவற்ற உடல் இருக்கோ? அப்ப அவர் என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்துல? அவருடைய புகழ் உடம்பு. இப்ப இந்த குரல் தான் இன்றைக்கு படிக்க போறோம். அவற்ற உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறது எந்த உடம்பு? புகழ் உடம்பு. அதப்ப அழியாது, பொன்றாது. முளைஞ்சு வந்த எத்தனையாவது பிள்ளது? இப்ப நாங்க பார்த்த பொருள் என்ன பொருளாமா? மூன்றாவது, நான்காவது. இல்ல, இப்ப நாங்க இப்ப கதைச்ச பொருள் நாலாவது. இப்ப ஒன்றா உலகத்து மூன்றாவது. அது மூன்றாவது முளைச்சோ. டீச்சர். அப்ப இனி நாலாவது சொல்றோம் போடுங்கோ. நிலவரை நீள்புகழ் ஆற்றின். நிலவரை நீள்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு. ஏண்டா புலவர் என்று சொல்லி சொன்னால் என்ன? நல்லா கல்வி கற்று, அதாவது ஞானிகள், முனிவர்கள் எல்லாரும், அவையில் எல்லாரும் கல்வி அறிவாளிகள் தானே ஞானிகள் எல்லாரும். துறவிகள், முனிவர்கள் எல்லாரும் ஞானிகள். இப்ப என்ன சொல்லப்படுது என்றால் நிலவரை நீள்புகழ் ஆற்றின் என்றால் என்ன? நிலவரை என்றால் என்ன? நிலம், பூமி. நிலம் என்றால் என்ன? பூமி. நிலவரை நீள்புகழ் ஆற்றின். நீங்கள் வாழும் காலம் ஃபுல்லா நீங்கள் புகழோடையே வாழ்ந்தால், நீங்க புகழோட வாழணும்னா நீங்க என்ன செய்ய வேணும்? அனைவரும் கொஞ்சம் கூட முகத்தை பேஸ் பண்ணுங்க. ஆமா, பதியுங்கோ. நீங்க புகழோட வாழணும்னா நீங்க என்ன செய்ய வேணும்? நல்ல விஷயங்கள் நல்லதுகள் செய்ய வேணும். சரியோ? அப்படி உலகத்துல நீங்க புகழோடு வாழ்ந்தால் எங்களுக்கு எங்க இங்கே என்ன நடக்கும்? இங்கே உங்களுக்கு புகழ் உடம்பு. சரியோ? சரி என்று சொல்லி போட்டு இந்த உடல் அழிஞ்சிட்டு சொல்லால் நாங்கள் எங்க போகும்? எங்களோட உயிர் புத்தோடு உலகம் என்றா தேவர்கள் லோகத்துக்கு போகும். தேவர் லோகத்துக்கு தான் யாரும் போயினோம்? முனிவர்களும் போயினோம். இங்கே துறவிகளா இருந்த முனிவர்களும் அங்கதான் போயினோம். ஆனால் அங்க போய்க்குள்ள ஆற கூட போற்றும்னு சொல்லி சொன்னால் யார போற்றும் சொல்லுங்க பாப்போம்? புகழ் செய்தேன். அவர் இங்க கஷ்டப்பட்டு இல்லறம் அந்த இல்லறம் செய்து போய் சொல்லாம வாழ்ந்து எல்லாருக்கும் உதவி செய்து எல்லாம் வாழ்ந்தவர்களோ. ஆனா முனிவருக்கு செய்த காட்டுல போய் ஜஸ்ட் தவம் செய்துட்டு அங்க போன அவைக்கும் புண்ணியம். ஆனால் அவையில் இங்கே கணக்கு டிசைன் செய்யல. ஏன்னா அதால புத்தல் உலகத்தில ஆற போற்றுமாம்? புலவரை விட புகழ் செய்பவர். புகழ் செய்கிறார்கள போற்றுமன்றதா எத்தனையாவது குறள்? நான்காவது குறள். சரியோ? அதை ரிவ்யூ பண்ணி கொண்டு உங்களுக்கு தாரன் அடுத்தது. கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்ல போறாள். 2 3 மாதிரி சொல்ல போறேன் டீச்சர். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில். பொன்றாது நிற்பதொன்றில். நிற்பது ஒன்று இல். நிற்பதொன்றில் சேர்த்து சொன்னார். லியசனோட சொல்றோம்னு நினைச்சு கொள்ளுங்க வேணா. இந்த உலகத்தில் முதன்மையாக இருப்பது புகழ். இந்த உலகத்துல அழியாமல் இருப்பது புகழாகும். புகழை விட வேறு ஒன்று இல்லை. அதான் புகழ் அல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றுமே இல்லை. புகழை தவிர உலகத்தில நிலையாக நிற்கக்கூடிய முதன்மையான பொருள் ஒன்று இல்லை. புகழும் ஒரு பொருள் தான். என்ன? அப்படி ஒன்று இல்லை. 16 செல்வங்கள்ல புகழும் ஒரு செல்வம். சரியா? 16 செல்வங்கள் உங்களுக்கு தெரியாது என்ன? பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமா புறவை படிப்போம். சொல்லுங்க. அப்ப விளங்கிச்சோ? அப்ப உலகத்தில முதன்மையான பொருள் எது? புகழ். அதை தவிர நிலையான புகழ் ஒன்றுமே இந்த உலகத்தில இல்லை. அடுத்த சொல்லுங்க. நிலவரை நீள்புகழ் ஆற்றின். நிலவரை ஜுஸ்கர். நிலவரை நீள்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு.
இந்த நிலத்தில் இருக்கும் நாங்கள் பூமியில் வாழும் வரை நீங்க சொல்லலாம். நாங்கள் பூமியில் வாழும் வரை ம், நாங்கள் நல்ல விஷயங்கள் செய்தால் ம். அஹ், எங்களை புகழான விஷயங்கள், புகழ் பெறக்கூடிய விஷயங்களை செய்தால் நாங்கள் புகழ் பெறக்கூடிய விஷயங்களை செய்தால் நாங்கள் தேவர் உலகத்தில் போகும்போது ம், அறிஞர்கள் புலவர்கள் அவர்களை விட கூட பூமியில புகழ் புரிந்தவர்களைத்தான் போற்று. பூமியில கூட புகழ் புரிந்தவர்களைத்தான் போற்று. அவ்வளவுதான். சரியா? எல்லாருக்கும் விளங்கிட்டு வரது 3 4 யாரும் முயற்சி செய்ய போறீங்களோ? வணக்கம். இது திருப்பி கருத்துக்கும் வருவோம் என்ன சொல்லுங்க பாப்போம். ஒரு யாருக்கும் சொல்லி வருதோ? ஓகே, நான் திருப்பி சாரசன் சொல்லுவீங்களோ? டீச்சர். சொல்லுங்க. ஒன்றா உலகத்து மற்ற எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க. ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றி. புகழை விட வேறு எதுவும் இந்த உலகத்தில் முற்கண் நிலையாக நிலையாமல் நிலையாக என்ன சொல்லுங்க, உலகத்தில புகழை தவிர வேறு ஒன்று பொருளும் நிலையாக இருக்க முடியாது. அதாவது அதான் கருத்து. விளைச்சோ. அப்ப நிலையாக இருப்பது புகழ் மட்டும்தான். உலகத்தில நிலையாக இருப்பது புகழ் மட்டும்தான். புகழ் மட்டும்தான். அது தெரியுது உங்களுக்கு. இப்ப எத்தனையோ வருஷத்துக்கு முதல் வள்ளுவர் போயிட்டார். இன்றைக்கு வரையும் நாங்க பாக்குறோம். இப்ப திருஞான சம்பந்தர் தேவாரம் படிச்சார் அந்த காலம். அவருக்கு தேவாரத்தை இன்னும் படிக்கிறோம். சரியோ? அப்ப அவ என்ன செவிக்கணும்? நிலவரை இந்த பூமியில வாழைக்குள்ள புகழ் பெறக்கூடிய நல்ல விஷயங்களை செய்தபடியால் அவர்கள் உலகத்தில நாயன்மார் எல்லாரும் இப்பவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் புகழ் உடம்பு. நான் சொல்றதுக்கு இது உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். இதுக்கு 5 மார்க். மலைஜோ புகழ் உடம்பு. புகழ் உடம்பு அழியுமோ? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அப்ப இத பூத உடம்புன்னு சொல்றது. அழியக்கூடியது. பூத உடம்பு அழியக்கூடியது. புகழ் உடம்பு அழியாதது. சரி, அதுதான் சரியோ. அடுத்தது நிலவரை. அது சொல்லிட்டீங்களா? சாசனம் சொல்லியாகும். இல்ல டீச்சர். சொல்லுங்க. நிலவரை நீள்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு. அறிஞர்களை போற்றாமல் நாங்கள், அதாவது ஒருவர் இந்த பூமியில புகழ் தன் காலம் வாழும் காலம் முழுதும் செய்தால், புகழ் வரக்கூடிய செயலை செய்தால், அவர் மேலுலகம் போயக்குள்ள முதிவரும் போய்க்குள்ள யாருக்கு வரும் புகழ்? அங்க யாரை போற்றுவினம்? மேல் உலகத்துல புகழ் செய்தவர்களே. புகழ் செய்தவர்களே. சரியா சொல்லுங்க. ஒருவர் இந்த பூமியில் புகழ் செய்பவரை புகழ் செய்தால் அவர் மேல போய்க்க மேலே போய்க்க தேவலோகத்தில் போகும்போது தேவர்களின் உலகம் போகும்போது அங்க யார போற்றுவினம்? இங்கிருந்து போன தவம் செய்த முனிவர்களையோ புகழோடு போனவையோ? புகழோடு. சரியோ? அது உங்களுக்கு தெரியாதானே என்று நாங்க நினைக்க கூடாது. அது கட்டாயம் முக்கியம். இல்லையா அடுத்த புறவை கொண்டு வரைக்குள்ள கஷ்டப்பட்டு நீங்க கண்ணால பாப்பீங்களோ. இங்க எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கு நம்மளோ. அப்படி அடுத்த புறப்புல நாங்கள் கஷ்டப்பட வேண்டியது. ஏன்னா இப்ப நாங்கள் இப்படி கடவுளே எங்களை வாழ வச்சதுக்கு காரணம் இதை போல புறப்புல புண்ணியம் செய்திருக்கிறோம் நாங்க இல்லையோ?
ஆம் டீச்சர். தேசிகன் நாங்கள் இப்படியெல்லாம் வாழ்றதுக்கு என்ன காரணம்? மியூட் பண்ணி போட்டு சொல்லுங்க. போன பிறப்புல என்ன செய்திருப்பீங்க நீங்க? புண்ணியம் செய்து புண்ணியம் செய்திருக்கிறோம். அதெல்லாம் நாங்க இப்படி படிச்சு எத்தனை பேருக்கு படிக்க இயலாது, சாப்பிட இயலாது, கஷ்டப்பட்டு இருக்கோம். வேணா ஆம் டீச்சர். சரி, இப்ப 5ஆவதுக்கு சொல்லவோ? ஆம் டீச்சர். சரி. நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகற்கு அல்லால் அரிது. முழங்கிச்சோ? இல்ல டீச்சர். இல்ல, உங்க நான் உங்களை என்ன சொன்னாங்கள்? நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகற்கு அல்லால் அரிது. அது 5ஆவது குறள். என்ன? ஆம் டீச்சர். நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் என்று சொல்லி சொன்னால், நத்தம் என்று சொல்லி சொன்னால் ஆக்கம். சரியோ? போல கேடும் என்று சொல்ல என்ன? எங்களுக்கு கேடென்றால் என்ன? துன்பம். துன்பம். அப்ப ஆக்கம், அதாவது எங்களுக்கு நல்ல விஷயங்களும் வரும், கூடாத விஷயங்களும் வரும். சரியோ? அது ரெண்டையும் யாரால அதை ரெண்டையும் சமாளிக்க முடியும், ரெண்டையும் பெற முடியும் என்றால் வித்தகர். வித்தகர் என்றால் யார்? வித்தை என்றால் என்ன? வெளிப்படையில் வித்தை மேபி வெளிப்படவே இல்லையோ. வித்தை, வித்தை என்றால் கல்வி. அப்ப வித்தகர்கள் யார்? கல்வி. கல்வி அறிவு உள்ளவர்கள் மட்டும்தான் அது முடியும். உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னால், நத்தம் போல் கேடு. நத்தம் என்றால் ஆக்கம். ஒரு புகழ் நாங்கள் செய்யறோம். சரியோ? புகழ் செய்யக்குள்ள எங்களுக்கு என்னவும் வரும்? கேடும் வரும். என்ன உதாரணத்துக்கு சொன்னா, ஒரு தடவை சொல்லுவோம், ஆறு சொல்லுவோம், ஹரிச்சந்திரன் ரகதம் சொல்லி இருக்கிறோம். அவர் பொய் சொல்லக்கூடாது, அறத்தை காப்பாற்றுறதுக்காக என்ன செய்தவர்? பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அரசன் என்ன செய்தவர்ன்னு சொன்னாங்க? பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி போட்டு தன் நாட்டை கொடுத்தவர். தெரியவில்லை அந்த கதை உங்களுக்கு? சொன்னாங்களே முதல். அப்ப அவர், நீ ஒரு பொய் சொன்னால் இந்த நாட்டு தர மாட்டேன், அவர் கனவுல வந்து ஒரு முனிவர் சொன்னான்னு சொல்லி சொன்னாக்குமா? நீங்க அந்த கதை சொல்லுங்க மாதிரி சொல்லுங்க. ஹரிச்சந்திரன் வந்து ஒரு அரசர் இருந்தார். ஒரு அரசர் இருந்தவர். அவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். அவர் அவர்கிட்ட நாட்டை கொடுக்கறதுக்கு. அப்ப இவரை பொய் சொல்ல மாட்டாருன்னு இங்க தனியா அவர்கிட்ட நாட்டுக்குள்ளதான் தெரியும், வெளியில உலகத்துக்கு தெரியாது. அப்ப கடவுளை நினைச்சார், இத உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் நினைச்சார். அப்ப என்ன செய்தார்? ஒரு முனிவர் வந்து அவர் வந்து அவங்க சொன்னார், நீங்க கனவில, ஆற்று கனவில, முனிவற்ற கனவுல ஹரிச்சந்திரன் தன் நாட்டை தர்றது என்று சொன்னு சொல்லி அவர் கனவு கண்டவர். உண்மை இல்லை. அப்ப நீ கனவுல வந்து ஹரிச்சந்திரன் சொன்னபடியால் நீ அதை நாட்டை தரவானுங்க என்றால் நீ கனவுலையும் போய் சொல்ற இல்லையா என்று சொல்லி சொன்னால், அப்ப உடனே சரி, அப்ப அவர் போய் சொல்ல மாட்டார். அப்ப கனவுல சொன்னோடனே அவர் அந்த நாட்டை என்ன செய்தவர்? கொடுத்துட்டார். அப்ப கொடுத்துட்டார். அவருக்கு சாப்பாடு கொண்டுக்கும். அப்ப அவற்ற வைஃப போய் ஒரு பிராமண வீட்டுல எல்லாம் வேலைக்கு இருந்து மகன் வெட்ட போய்க்குள்ள பாம்பு கடிச்சு அப்படி இறந்தெல்லாம் குளிப்படமை. அப்படி அந்த ஹரிச்சந்திரன் வாழ்க்கையில என்ன நடந்தது? அவற்ற வாழ்க்கைக்கு கேடு. சரியோ? வாழ்க்கையில கஷ்டப்பட்டார். ஆனால் இப்ப இன்றைக்கு வரை நாங்கள் அவரை கதைக்கிறோம். அப்போ அங்க நிலையாக இருக்கிறது எது? புகழ். சரியோ? அப்ப ரெண்டையும் இப்ப சில பேர் என்ன செய்யணும்? நான் கஷ்டப்பட வேணும்ன்றதுக்காக என்ன சொல்லியிருப்பார்? ஒரு பொய்ய சொல்லி போட்டு போயிருப்பார். நான் உங்களுக்கு நான் கனவுல வந்து சொல்லல, நான் வாயால சொல்லலையே, கனவுல தானே சொன்னேன் நான், அவர் சொல்லி போட்டு போயிருக்கலாம் இல்லையோ? என்ன அப்ப அவர் அந்த நாட்டை விட என்னத்தை பெருசா நினைச்சவர்? உண்மை, அறத்தை உண்மையை நினைச்சவர். அதால உலகத்திலே அவர் எப்படி வாழ்றார்?
புகழோடு வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ அரசர்மார் வந்து வாழ்ந்து போயிருக்கணும். அவ அவையில பற்றி எல்லாம் கதைக்கிறோமோ? இல்ல டீச்சர். அவற்ற உடம்பு அழிஞ்சோடனே அழிஞ்சு போச்சு. ஆனால் ஹரிச்சந்திரன் புகழ் உடம்பு இங்க உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கு. சரியோ? அப்ப அந்த நேரத்திலே அவைக்கு என்ன வருது? நத்தம் என்றால் ஆக்கம் வருது. புகழ்ன்றது நல்ல விஷயம் வருது. அதே போல அவைன்ற வாழ்க்கையில கேடும் வருது. கேடும் வரும். வருது. சரியோ? அது இத 2யும் சமாளிக்கிற தன்மை யாருக்கு இருக்கும்? யாருக்கு இருக்கும்? புகழ் பேராற்றல். அந்த வல்லமை இருக்கணும். மன வலிமை என்ற ஒரு பேராற்றல் இருக்க வேணும் அவைக்கு. சரியோ? கெட்டித்தனம் இருக்க வேணும். இப்போ ஒரு கதைக்கு நான் ஒரு போட்டியில போகணும் என்றால், இன்னும் எனக்கு பயமா இருக்கு. நான் வெல்லுவனோ தெரியான்னு சொல்லி சொன்னால், அ போகாட்டிலும் உங்களுக்கு அதுல போட்டியில உங்களுக்கு இடம் கிடைக்குமோ? இல்ல டீச்சர். இடம் கிடைக்காட்டி உங்களுக்கு புகழ் கிடைக்குமோ? இல்ல டீச்சர். அப்ப புகழ் கிடைக்கணும்னா சில விஷயத்தை நாங்கள் விட்டுத்தான் கொடுக்கணும். கொடுக்கணும். அதைத்தான் இங்க சொல்லப்படுது. ஆனபடியா அப்படி விட்டு கொடுக்குற மனம் எல்லாருக்கும் இருக்காதான். அது சில பேருக்கு நல்ல வலிமை உள்ளவர்களுக்கு மட்டும்தானா இருக்கும். அதுதான் சொல்லப்படுது. சரியோ? அப்ப ஆக்கத்திற்கு என்னது? ஆக்கத்திற்கு ஆக்கம் வருவது போல அவைகளுக்கு கேடும் உளதாகும். என்ன? ஆம் டீச்சர். கேடும் இருக்கும். சரியோ? சாக்காடும் இருக்கும். உடல் அழியும். ஆனால் அதை சமாளிக்கிறது யாருக்கு மட்டுமேலும்? அந்த வித்தை தெரிந்தவர். வித்தகர்கள் வேண்டாம், அறிவாளிகள், ஆற்றல் மிக்கவர்கள் சொல்லலாம் நீங்க. அதுக்கு பலம் வேணும், ஆற்றல் வேணும். ஆற்றல் மிக்கவர்களால் மட்டுமே வாழ முடியும். அது புகழா இருக்கிறவை எல்லாரும் ஆற்றல் மிக்கவைகளா தானே இருக்கணும். சரியோ? அதுல பயந்தோண்டு இருக்கிறவை எல்லாம் புகழால வாழ முடியுமோ? அவையை போட்டு கொடுத்துட்டு போவோம். பொய்ய சொல்லி போட்டு போவோம். களவெடுத்து ஓகே பசிக்குதுண்டா என்ன செய்யணும்? களவெடுத்தாவது சாப்பிட்டு போவோம். ஏன்னா அவைக்கு அந்த ஆற்றல் இருக்கோ? இல்ல நான் எனக்கு பசிதான் இருந்து என் உடம்பு தான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் களவெடுக்க மாட்டேன்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சால் அதுக்கு ஒரு ஆற்றல் வேணும். என்ன? ஆம் டீச்சர். பசி வந்தாலும் நான் களவெடுத்து சாப்பிட மாட்டேன் என்று ஒருத்தன் நினைச்சார் கள்ளர். அவைக்கு அதை நினைக்கிறதுக்கு என்ன வேணும்? அவைக்கு ஆற்றல் வேணும். அது எனக்கு ஓகே என்ன விதத்திலேயாவது பரவாயில்லை, களவெடுத்தாவது சாப்பிட்டு போகணும்னா அவைக்கு ஆற்றல் இருக்கும். இல்ல. அப்ப அதுக்கு ஒரு வல்லமை வேணும். மனோஜோ, அப்ப இப்ப என்ன உங்களுக்கு விளங்கி இருக்கு? சொல்லுங்க பார்ப்போம். புகழ் அதாவது நத்தம் போல் அதாவது புகழை நாங்கள் பெற வேண்டும் என்றால், புகழ் நிலைத்திருக்கணும் என்றால் அதால வர்ற ஆக்கத்தையும் கேடையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர்களால் மட்டுமே அந்த புகழை நிலைத்திருக்க செய்ய முடியும். சரி, ஒரு விஷயத்தை ஆக்கத்தை உருவாக்குவதற்காக என்னத்தை புகழை உருவாக்குவதற்காக செய்கின்ற ஆக்கத்தையும் அதனால் வருகின்ற கேடையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை யாருக்கு மட்டும் இருக்கு? ஆற்றல் உள்ளவர்களுக்கு மட்டுமே இருக்கு. சரி, புகழை நிலைக்க செய்வதற்காக செய்கின்ற ஆக்கமும் என்ன, அதனால் வருகின்ற புகழை நிலைக்க செய்ய வேண்டும் என்றதற்காக வருகின்ற கேடை சமாளிக்க தெரிந்தவர்கள். சொல்ல வருது வசனம், புகழை நிலை பெற செய்வதற்காக செய்கின்ற ஆக்கமும் என்றால் நல்ல விஷயமும், அது செய்யக்குள்ள வர்ற கேடும் என்னவா இருக்கும்? யாருக்கு? வித்தர்களுக்கு அல்லாது மற்றவர்களால சமாளிக்க முடியாது. சரியோ? அடுத்தது என்ன? தோன்றில் புகழுடன் தோன்றுக. 7வது எத்தனாவது குறள்? இப்ப 6வது. தோன்றில் புகழுடன் தோன்றுக. அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. சரியோ? தோன்றில் புகழுடன் தோன்றுக, அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அது கேள்விப்பட்டிருக்கீங்களோ? தோன்றில் புகழுடன் தோன்றுக, அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்றால் ஒரு விஷயம். நீங்க இப்ப திருக்குறள் படிக்க வர்றீங்களா? உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்றேன். திருக்குறள் படிக்க வர்றீங்களா? சும்மா கடமைக்கு இங்க வந்துட்டு போறதுக்கு இருக்கக்கூடாது. வந்தால் என்ன நீங்க நினைச்சு வரணும்? புகழ். அதால நான் திருக்குறள் வழியா படிச்சு அந்த கருத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சு நான் ஒரு கெட்டித்தனமா வர வேணும் என்று நினைச்சு கொண்டுதான் அதுல வரணும். அப்படி நினைக்காதவே சும்மா கடமைக்கு என்று வரக்கூடாது. சரி, ஒரு சோதனை நாங்க எழுதுறமா இருந்தால் அந்த சோதனை பாஸ் பண்ணுவேன் என்று நினைச்சு கொண்டுதான் செய்யணும்.
இல்லையேன்னு சொல்லி சொன்னால் பாஸ் பண்ண மாட்டேன். பாஸ் no, பண்ண அதுக்கு போகக்கூடாது. இப்ப ஒரு விஷயத்துக்கு அப்போ நீங்க டியூஷன் கிளாஸுக்கு வர்றீங்கள் என்றால் டீச்சர் சொல்லித்தர எல்லாத்தையும் நான் அப்படியே 100% படிப்பேன், அவ தர ஹோம்ஒர்க்ல எல்லாம் செய்து நான் அதை அவ்வளோத்தையும் அறிய விரும்புவேன் என்று உங்களுக்கு ஒரு இது வரும். இல்லைன்னு சொல்லி சொன்னா அந்த கிளாஸுக்கு போகக்கூடாது. சும்மா கடமைக்கு வந்து இருந்துட்டு போகக்கூடாது. போகக்கூடாது. சரி, நன்றி, வணக்கம். நன்றி டீச்சர். நன்றி, நன்றி, வணக்கம் வணக்கம் டீச்சர். டீச்சர்.